பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது 1 பேதுரு அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா, இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் உங்களோடு கூட பேச போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப கவலைக்குள்ளாக இருந்திருப்போம் இல்லையா? நிச்சயமா இருக்கும். மனுஷன்னா இயல்பு தானே. நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படுறதுனால உனக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல இருக்குது. கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கவலைப்படுறதுனால உங்களுக்கு என்ன பயன் இருக்கு? நீ எதை குறித்து கவலைப்படுகிற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை, நம்ம நிலைமையில நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க இருக்கலாம், யாருமே நம்மளை ஒரு விசாரிப்பச்சவளா நான் இருக்கிறேனே, என்னை விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை, என்னை கேட்கறதுக்கு சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, என்ன பண்ற, இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை, அனாதை மாதிரி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையோடு இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்தா இந்த வார்த்தையானது வருகிறது. ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உன்னை விசாரிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், பரம தகப்பனாகிய நான் இருக்கிறேன், நான் கையை பிடித்து கொண்டு உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவர் உங்களை பார்த்துக்கிடுவாரு, அவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அவர் தான் சொல்கிறாரு, நாளைய தினத்து குறித்து நீ கவலைப்படாத, ஒருவேளை எதிர்காலம் நான் இப்படி ஆயிடுவேனோ, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எது குறித்துமே நீ கவலைப்படாத, உன்னோட நம்பிக்கையை நீ என் மேலே வைப்பா, நீ என் மேலே வைமா அப்படின்னு உங்களை பார்த்தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஸோ இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களோ அந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவருக்கு தெரியும். என்ன ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, என் மகன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறானே, என்கிட்ட பேச மாட்டேங்கிறானே, அவனோட சோகத்தை சொல்லி அழுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறான், ஆனால் மனிதருக்கு அப்போ கூட மனுஷனை தேடி தான் போகிறான், அப்போ கூட என்னை தேடி வர மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் சோகமாக இருக்கும்போது விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். அதாவது, இசப்பா இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருந்தாலும் நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் உயர்த்துவீங்கப்பா, நான் உங்களை நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நிச்சயமாக உண்டாகுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் தீர்ப்பார். ஸோ ஆண்டவரை மட்டும் பிடிச்சிக்கோங்க, விடாமல் பிடிச்சிக்கோங்க. அவர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.